நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோட்டலை விடவும் ரொம்ப சூப்பரான மட்டன் சுக்கா வீட்டிலே செய்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மட்டன், இது வந்து 1/2 கிலோ மட்டன். இதில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. ஸோ 4 விசில் வச்சுட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து நான் அம்மியில் அரைச்சி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சுக்கா அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமாக பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான காரம் பெப்பர். ஸோ இது வந்து மிளகுத்தூள், இது வந்து 2 ஃபுல் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுடுங்க. கொஞ்சம் கூட அந்த மிளகு வந்து பிசுறாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக அரைச்சி வச்சுருங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கலரி விட்டுடுங்க. தூள் உப்பு, கல் உப்பு போடாதீங்க. கல் உப்பு போட்டிங்க அப்படின்னா அது வந்து உப்பு வந்து இந்த டிஷ்ஷுக்கு சேராது, அப்படியே செப்ரேட்டாக இருந்துடும். அதனால் தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறிட்டு குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரம், 1/2 அன் ஹவர் இதை அப்படியே விட்டுடுங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க. ஸோ அதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க இந்த கலவையை போடுங்க. ஸோ போட்டுட்டு இது கூட புதினா, கருவேப்பிலை இது 2ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து தாளிக்க வேண்டாம், ஏன்னா இதில் நம்ம ஊற்றிருக்கோம் இல்லையா எண்ணெய், அதோடே சேர்த்து இது நல்லா வேக ஆரம்பிச்சிடும். இந்த கருவேப்பிலை, புதினா இதோட வாசம் அப்படியே கறி வேக அது கூட வந்துடும். இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனே யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய எண்ணெய் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். இப்போது இது போட்டிருக்க எண்ணெயே போதும், நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெந்துருச்சு. ஒரு 3/4 வேக்காடு அப்போது நான் ஒரு குடமிளகாய் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த குடமிளகாயை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வேகட்டும். குடமிளகாய் வந்து கம்ப்ளீட்டாக வேக வேணாம். கம்ப்ளீட்டாக வெந்துச்சு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது. அதுவும் வந்து ஒரு 80 to 90% வெந்தால் போதும். இங்கே பாருங்கள், இது நல்லா வெந்து வந்துருச்சு. பக்கத்தில் இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பொடியாலாம் நறுக்கலை, பொடியாக இதுக்கு நறுக்க வேண்டாம். இதை வந்து நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வதக்கிறதும் வந்து ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை, சுருளை வதங்கவும் வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த பதம், அதாவது கொஞ்சம் வாயில் வந்து படுற அளவுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இருந்தால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துகிட்டு நம்ம மட்டன் கூட ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், கம்ப்ளீட்டாக இது வந்து வதங்கலை, லைட்டாக தான் வெந்திருக்கு. அந்த வெங்காயத்தோட பச்சை வாசம் போயிருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம மட்டன் சுக்காவோட இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 to 3 minutes நல்லா சுருளை வதக்குனிங்கன்னா இந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டுமே நம்ம மட்டன் சுக்காவில் போயிட்டு இறங்கிடும். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 minutes கழித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.